அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். என்னுடைய நேம் அன்பு. நான் கடந்த 2024 குரூப் 4 எக்ஸாமில் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டெனோடைபிஸ்ட்டில் எடுத்திருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் இனிஷியலாக வந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. சரி ஏடிசி வந்து ஜாயின் பண்ணேன். ஏடிசி ஜாயின் பண்ணிட்ட பிறகு நல்லா ஒரு கைட் பண்ணாங்க. எல்லா சப்ஜெக்ட் ஸ்டாஃப்ஸுமே வந்து நம்ம என்ன டவுட்டாக இருந்தாலும் எல்லாமே தெளிவாக எல்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் நம்மள என்னென்னா அன்றைக்கி டவுட்டை வந்து அப்பப்போ வந்து எல்லாம் தெளிவாக வந்து கேட்டுக்கணும். எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து நல்ல மோட்டிவேஷனு, எல்லா ஐடியாவுமே எல்லா சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க. அதே மாதிரி மஸ்ட்டாக வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சொல்கிறத வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறது ஒன்று. அதே மாதிரி அவங்க ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறத நம்ம ஓன் ரிஸ்க் எடுத்து ரிவிஷன் வந்து பண்ணி வச்சிடணும். ரிவிஷன் நல்லா பண்ணிங்கன்னா தான் நம்ம கரெக்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து நோட்டிஃபிகேஷனுக்கும் எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக பண்ணுவோம். நோட்டிஃபிகேஷன் வந்துட்ட பிறகு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும். அதனால் அந்த கேப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடியே எல்லாமே அப்பப்போ ரிவைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம நார்மல் ஒரு சப்ஜெக்ட் தானே ஆல்ரெடி படித்ததுன்னு இல்லாமல் இருக்கக்கூடாது. நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே அது யூஸ் ஆகும். அதுபடி பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக வந்து வர கால்ஃபரில் வந்து ஈஸியாக நீங்களும் நான் போன மாதிரி நீங்களும் ஈஸியாக வேலை வாங்கிடலாம். அதே மாதிரி எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து நல்லா வந்து வெல் ட்ரைன்டு ஏடிசியில். அதனால் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் எப்போ வேணாலும் கேளுங்க. எல்லாமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மெயினாக உங்களுடைய குரூப் 4 என்னுடைய கான்செப்ட் படி குரூப் 4 ஃபோக்கஸ்னால் தமிழில் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். தமிழில் ஃபுல் மார்க் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங்கிறது கன்ஃபார்ம். அடுத்து ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு பாருங்கள். அதுமாரி வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் ஆரம்பிச்சிடுங்க. டைம் மட்டும் வந்து தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. எந்த டவுட் எதுவாக இருந்தாலும் அன்றைக்கே கிளியர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் வந்து எப்படின்றத பாருங்கள். டெஸ்ட் பேட்சஸ் வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. நம்ம படிக்கலை, டெஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்றது இருக்கக்கூடாது. ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா தான் கொஷின்ஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்றது தெரியும். ஏன்னா வந்து முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன் வந்து மாற்றினே இருக்காங்க. ஒரு குரூப்புக்கும் குரூப் 4க்கும் 2019 2018 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கொஸ்டின் 4 ஆப்ஷன் அது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கு நம்ம நாலேஜை யூஸ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிட்டு எழுதுகிற மாதிரி வரல. அதனால் வந்து டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணிங்கன்னா அந்த ஒரு நாலேஜ் வந்து நம்ம நல்லா கெயின் பண்ணிக்கலாம். அதனால் நான் டிஎன்பிசியில் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் எடுங்க. இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.